மாதிரி வசூல் ரீதியான வளர்ச்சி பற்றிலாம் பேசும்போது நான் ரஜினி சாரோடைய ரிப்போர்ட்லாம் வந்து போடுவேன். அப்போ என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு வாட்டியும் கமல் சாரையும் மென்ஷன் பண்ணி நான் சில இடங்களில் சொல்லுவேன். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நிறைய ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு, நீ ரஜினி ரசிகன் தானே, எதுக்கு எல்லா இடங்களையும் இப்போ கமல் சாரையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு பல பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. எதை பற்றி பேசினாலும் இப்போ ரசிகர் சண்டைங்கிறது வேறங்க, சினிமா சண்டைங்கிறது வேறங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி அப்படிங்கிறது வேறு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சினிமாவில் சர்வே ஆகிருக்கிறனால தான் கமல் சார் ஆப்போசிட் சைடில் இருக்கார். அதே மாதிரி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக சர்வே ஆகிருக்கிறனால தான் ரஜினி சார் இருக்கார். அவங்க ரெண்டு பேர்த்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தண்டவாளத்தில் ரெண்டு தடம் மாதிரி. தமிழ் சினிமாங்கிறது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அப்படிங்கிற தண்டவாளத்தில் பயணம் பண்ணுற ரயில் மாதிரி. அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்க முடியாது. தமிழ் சினிமாவுக்குள்ளே ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மாதிரியான ஒரு நட்பு ரீதியான விஷயங்கள், சினிமா நட்பு அப்படிங்கிறது உலகத்தில் வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன முடிவு எடுக்கிறாங்க, நான் பிரிஞ்சு நடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துடைய வளர்ச்சி அப்படியே போயிட்டே இருக்குது. நீங்கள் புன்னகை மன்னனுடைய சக்ஸஸ் மீட்டில் வந்து ரஜினி சார் போய் பேசியிருப்பார், கமல் சாரும் பேசியிருப்பார். கமல் சார் சொன்னது, என்னுடைய வளர்ச்சிக்கு எப்படி பாலச்சந்தர் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரணமாக இருக்காரோ அதே மாதிரி ரஜினிகாந்த் ஒரு அற்புதமான காரணமாக இருக்கார். ஏன்னா ஒரு பலம் வாய்ந்த போட்டி, அந்த போட்டிங்கிறது சாதாரண போட்டி கிடையாது. அந்த போட்டி இது வரைக்குமே வந்து ஆரோக்கியமாக நாங்கள் வச்சுட்ருக்குறோம். அந்த போட்டி தான் எங்களை வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமல் சாரும் சொல்லியிருக்காரு. ரஜினி சார் கமல் சாரை புகழாத இடமே கிடையாது. கமல் 50 ஃபங்க்ஷனில் ரஜினி சார் பேசின மாதிரி எவனாலையும் பேச முடியாது. நட்பு அப்படிங்கிற விஷயத்த சினிமாவை தாண்டி போட்டிகள், பொறாமைகள், அது எல்லா விஷயங்களையும் தாண்டி உள்ளத்தளவில் வந்து யாரை சுமக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் பல டிஃப்ரென்சஸை தாண்டி ஒரு நட்பை மெயின்டைன் பண்ண முடியும். அது வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கு இடைப்பட்ட விஷயத்தில் இருக்குது. கமல் சார் டெக்னிக்கலாக தமிழ் சினிமா வளர்த்திருக்காரு. நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள் தான் வந்து ரஜினி சார், கமல் சார். அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து இந்த விஷயத்தில் பார்க்கவே முடியாது, பார்க்க கூடவும் கூட.